ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு லினோவோ 61 மதர் போர்டு, டெஸ்க்டாப் உடைய மதர் போர்டு தான். ஆமாம், இது பிராண்டடில் மதர் போர்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்டோட பார்ட் நம்பர் என்னென்னா, உங்களுக்கு வந்து IH61M. சரிங்களா? இது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து செகண்ட் ஜென் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம DDR3 சப்போர்ட்டிங் மதர் போர்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்பிளேலாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கஸ்டமர் என்ன கொடுத்தாங்கன்னா, நோ சிக்னல் அந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க கொடுத்தாங்க, அந்த ஸ்டேட்டஸில் கொடுத்தாங்க. இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளேலாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இன்டர்னல் டிஸ்பிளே. இன்டர்னல் மீன்ஸ் LPC செக்ஷன். PCHலேருந்து உங்களுக்கு வந்து 24 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து ஆன் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் நமக்கு வந்து இன்டர்னல் டிஸ்பிளே ஓகே. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், VGA கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த VGA வந்து நமக்கு வந்து இந்த மானிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கு. மானிட்டர் ஆனில் இருக்குது, தெரியும், உங்களுக்கு தெரியும். பட் டிஸ்பிளே வந்து வரல. ஆமாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், மேஜரான ப்ராப்ளம் தான். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அந்த போர்டு வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், இதில் என்னென்னா ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் போய்ட்டு வந்து லாக் ஆகி இருக்குது. டிஸ்பிளே வந்து இதில் தான் உங்களுக்கு வந்து போய் லாக் ஆகிருக்கு. டிஸ்பிளே வந்து ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து FDI மூலியமாக உங்களுக்கு வந்து FDI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதிலேருந்து நம்ம ப்ராசஸர் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்த PC எக்ஸ்பிரஸ்க்கு வர்றது உங்களுக்கு வந்து DMIன்னு சொல்லுவாங்க, டைரக்ட் மீடியா இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்பிளே ஓகே. ஆனால் பட் இந்த டிஸ்பிளே தான் உங்களுக்கு வந்து இப்போ கொலாப்ஸ் ஆனது. இப்போ இது எதனால் வந்து கொலாப்ஸ் ஆனது மீன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது இதுக்கு கிளாக் வந்து போகலை. ஸோ இந்த மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு ஓகே, இதுக்கு வந்து கிறிஸ்டல் வந்து போகலை. ஸோ ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனில் இருந்தது. அந்த ரெசிஸ்டர் மட்டும் நம்ம மாற்றியாச்சு. அந்த ரெசிஸ்டர் மட்டும் நமக்கு மாற்றியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஓகே. இப்போ போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து LPC வந்து உங்களுக்கு வந்து லோ பின் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து அது ஓகே, LPC செக்ஷன் ஓகே. FDI மட்டும்தான் இப்போ ஆன் ஆகலை. LPC வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து LPC ஆன் ஆனால தான் உங்களுக்கு டிஸ்பிளே இங்கே வந்தது. உங்களுக்கு வந்து இந்த மவுஸில் வந்தது. உங்களுக்கு FDI வந்து ஆன் ஆகலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே வரல. சரிங்களா? இன்டர்னல் டிஸ்பிளே வரல. ஆமாம், இப்போ நமக்கு வந்து போர்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஆன் பண்ணல, சுவிட்ச் ஆன் பண்ணல. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபேனை ஸ்பின் எடுத்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஓகே. நீங்கள் பாருங்கள், டிஸ்பிளே வந்துடுச்சு. நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? பூட்டிங் டிவைஸ்க்காக வெயிட் பண்ணுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளமாக ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறது நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.